ஹலோ guys, என்ன நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போறோம்னா உங்களோட ஆப்பிள் ஐடியோட பாஸ்வேர்ட் மறந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து ரிகவரி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து 2023ங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் எப்படி நம்ம வந்து ரிகவரி பண்ணலாங்கிறது. இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓல்டு வீடியோஸ் நான் இன்னும் பார்க்கல, போட்டோட முடிஞ்சிச்சு. இப்போ புதுசாக நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். அது என்னோடய அக்கௌண்ட் வச்சு நான் ட்ரை பண்ண போகிறேன். என்னோடய அக்கௌண்ட் பாஸ்வேர்ட் மறந்துச்சு, ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணுறது இல்லாததுனால பாஸ்வேர்டு மறந்துச்சு. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன், பட் அது இங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போ நம்ம வந்து அதை அக்கௌண்ட்டை வந்து ரிகவரி பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை ரிகவரி தாராளமாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிகவரி ஆகும். இந்த வீடியோ பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க உங்களோட ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டை ரிகவரி பண்ணுவோம். இதுக்கு நீங்கள் வந்து க்ரோம் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. நான் வந்து க்ரோம் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஃபயர்பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், அது உங்களோட விருப்பம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ண வேண்டியது ஆப்பிள் ஐடி லாகின் ஃபார்கெட் பாஸ்வேர்டுங்கிற டைப் பண்ணிடுவாங்க, அல்லது ஆப்பிள் ஐடி ஃபார்கெட் பாஸ்வேர்டு அந்த மாதிரி போட்டாலே நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு கூடிய இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா அவங்களோட அஃபிஷியல், அதாவது ஆப்பிளோட அஃபிஷியல். இதில் வந்து அவங்க எப்படி வந்து பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாங்கிற மாதிரி எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா வந்து நம்மகிட்ட ஐஃபோன் இல்லை, ஸோ மேக்கோ இல்லை. அதனால் நம்ம வந்து டேரெக்டாக வெப்சைட் மூலமாக தான் பண்ண போகிறோம். இதில் வந்து போட்டிருக்காங்க ரீசெட் யுவர் ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்ட் ஆன் வெப் ப்ரௌசர்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிங்க, இதுதான் அந்த லிங்கு. ஸோ இதை கிளிக் பண்ணிவிங்க. இந்த லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, தேவைப்படுறாங்க யூஸ் பண்ணிவிங்க. இதில் உங்களோட மெயில் ஐடி, அதாவது இமெயில் ஆர் ஃபோன் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஆப்பிள் ஐடி க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா ஜிமெயில் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓடிபி வரும், அது அங்கே டேரெக்டாக உங்களுக்கு வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டில் தான் வரும். அதனால் நீங்கள் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுக்கோங்க. இதே நீங்கள் ஐக்ளவுட் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது ஐக்ளவுட் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா அந்த அக்கௌண்ட் லாகின் இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வராது, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய மெயில் ஐடியை வந்து இதில் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வழக்கம் போல் கீழே கேப்சாயை வந்து டைப் பண்ணிவிடுங்க. இந்த இதுக்கு நம்ம வந்து கேப்சர்ஸ் டைப் பண்ணால் தான் கரெக்டாக உள்ளே போகும். கேப்சா நீங்கள் வந்து தப்பாக டைப் பண்ணிங்கன்னா உள்ளே போகாது, ராங்குங்கிறது வந்துடும். சப்போஸ் இதில் இருக்கக்கூடிய கேப்சா உங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியலைன்னா நீங்கள் நியூ கோடு கொடுத்துவோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து விஷுவலைஸ் இம்பேடுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் மூலமாட்ட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை வந்து கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. கேப்ஸில் இருந்துன்னா கேப்ஸ் கொடுங்க. ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மாலில் இருக்குது, அதுக்கடுத்து வந்து கேப்ஸ் 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 கேப்ஸ். இதில் நீங்கள் வந்து கேப்சா கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துவாங்க. இது இப்போ கரெக்டாக தப்பாங்கிறது இப்போது தெரிய வரும், ஏன்னா இது வந்து லோட் ஆகி அடுத்த பேஜ் போச்சுன்னா கரெக்ட், இல்லை அடுத்த பேஜ் போகாமல் இதிலே வந்து தப்புன்னு வச்சா தப்பு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்துச்சு, அதாவது அந்த கேப்சா கரெக்டு தான். இப்போ என்ன சொல்லுதுன்னா கன்ஃபார்ம் யுவர் ஃபோன் நம்பர் வந்து கேட்குது. அதாவது இந்த ஆப்பிள் ஐடிக்கு, அதாவது உங்களோட ஆப்பிள் ஐடிக்கு நீங்கள் வந்து கொடுத்த ஃபோன் நம்பர் எதுங்கிற கேட்குது. ஆப்பிள் ஐடின்னு சொல்கிறீங்களே, ஆப்பிள் ஐடினா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜிமெயில் அக்கௌண்ட் ஆர் ஐக்ளவுட் அக்கௌண்ட், அதுதான் உங்களோட ஆப்பிள் ஐடி, அதில் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிவாங்க. உங்களோட ஃபோன் நம்பர் எதுங்கிறது சுத்தமாக தெரியலைன்னா அதே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. கடைசி 2 நம்பரை இதில் வந்து போட்டுப்பாங்க. அதனால் உங்களோட ஃபோன் நம்பரை வந்து கரெக்டாக டைப் பண்ணிவாங்க. ஏன்னா கடைசி 2 நம்பர் அவங்க கொடுத்ததுனால உங்களுக்கு அந்த நம்பர் எதில் வருதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய நம்பர் வந்து போட்டுட்டேன். இதில் வந்து கண்டினியூ கொடுத்துருவாங்க. கண்டினியூ கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணட்டுமான்னு கேட்க, நீங்கள் வந்து சென்ட் கோடு கொடுத்துவோங்க. கோடு கொடுத்தா பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். ஓகே, என்னோடய மொபைல் வந்துடுச்சு. அந்த ஓடிபி வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிடுவாங்க. ஓகே, நான் இப்போ ஓடிபி வந்து டைப் பண்ணிவிட்டேன். இதில் வந்து கண்டினியூ கொடுத்துவோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து ஒரு கோடு சென்ட் பண்ண கேட்கும். இதை தான் நான் உங்கள்கிட்ட சொன்னது, ஆப்பிள் ஐடி க்ரியேட் பண்ணுற டைம் வந்து ஐக்ளவுடில் முடிஞ்சளவு பண்ணாதீங்க, ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து சென்ட் கோடுங்கிற கொடுத்துக்கோங்க. கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடிக்கு வந்து கோடு வரும். இப்போ நீங்கள் வந்து மெயில் ஐடியில் வந்து போய் உங்களோட ஓடிபி வந்து இதில் வந்து டைப் பண்ணிவிடுங்க. ஸோ மெயில் ஐடி ஓப்பன், நான் வந்து மொபைலில் தான் அதை வந்து செக் பண்ணுறேன், மெயில் ஐடி ஓடிபி. ஸோ இதிலே நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஓடிபி வந்து இதில் செலக்ட் பண்ணிவிட்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து ஓடிபி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ கொடுத்துருவாங்க. கண்டினியூ கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேரெக்டாகவே வந்து சொல்லிடுச்சு நியூ பாஸ்வேர்டு ஃபார் யுவர் ஆப்பிள் ஐடி.
ரீசெண்டாக ஒரு ப்ரோக்கு வந்து இதே மாதிரி ஆப்பிள் ஐடி வந்து கேட்டிருந்தாங்க. அதாவது ஆப்பிள் ஐடி தெரியும் ப்ரோ, ஆனால் பாஸ்வேர்டு தெரியாது, ரிகவர் பண்ணி விடுங்கன்னு. அவர் ட்ரை பண்ண டைம் வந்து எந்த ஒரு யூஸும் இல்லாதாச்சுன்னு சொன்னாங்க. அதனால் நான் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ நான் ட்ரை பண்ணி அதை வந்து அவங்களுக்கு வந்து ரீசெட் லிங்க் வந்து October 30, அதாவது இந்த மந்த்து லாஸ்ட்டுக்குள்ளே வந்து அவங்களுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அது இது வரைக்கும் வந்துச்சான்னு தெரியல. வந்தால் வந்து மெசேஜ் பண்ண சொல்லிடுறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் வந்துச்சா இல்லைங்கிறது. எனக்கு வந்து இந்த மெத்தடில் தான் எனக்கு வந்து பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண கேட்குது. பட் வந்து அவருக்கு வந்து வேறு டிஃப்ரெண்ட் ஆட் இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து பாஸ்வேர்டு வந்து கரெக்டாக வந்து போட்டுவோங்க. இன்னொரு விஷயம் இதில் பார்த்திங்கன்னா 8 or more கேரக்டர்ஸ், அப்பர் அண்ட் லோவர் லெட்டர்ஸ் அண்டு அட்லீஸ்ட் 1 நம்பர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அப்பர் அண்ட் லோவர் லெட்டர் வந்து போட்டுட்டு யாருக்கும் தெரியாதபடி பாஸ்வேர்டை போடுங்க. வீக் மாட்ரேட்டர் புதுசாக போகணும். ஓகே, ஸ்ட்ராங்னு வந்துச்சு. இதில் இன்னும் போட்டிங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்னு வரும். ஐயோ வீக்குன்னு வந்துச்சு. சரி ஓகே, இதே போதும். திரும்பவும் கீழே வந்து கரெக்டாக கொடுங்க. தப்பாக கொடுத்தீங்கன்னா தப்புன்னு வந்துடும். மேலே இருக்கிறது இதே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. தப்பு. ஓகே, இப்போ கண்டினியூ. Do not match. A few moments later. ஒரு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு பாஸ்வேர்டு ஹஸ் பீன் ரீசெட். ஓகே, இப்போ நம்ம மெயிலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். கோ டு யுவர் அக்கௌண்ட்டுங்கிற கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதிலே உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஐடி வந்து போட்டிருப்பாங்க. இதுதான் உங்களோட ஆப்பிள் ஐடிங்கிற மாதிரி. அதே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்பிள் ஐடி தான் உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட். ஸோ இப்போ இதை வந்து சைன்இன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நான் வந்து 2 ஆப்பிள் ஐடி வச்சுருந்தேன். இது வந்து என்னோடய மெயின் ஆப்பிள் ஐடி. இன்னொரு ஆப்பிள் ஐடி வந்து சைன்இன் பண்ண போனால் அதுக்கு பாஸ்வேர்டு இருக்குது. பட் அதை வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணால் அது செக்யூரிட்டி கொஸ்டின் இதுவும் செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்டோன்னா அது வந்து எடுக்க முடியவில்லை. இதுவும் கேட்டுச்சுன்னா என்னால் எடுக்க முடியாது. அதே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்டுச்சுன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கு வந்து கரெக்டாக ஆன்சர் சொன்னால் மட்டும்தான் செக்யூரிட்டி கொஸ்டினை அக்செப்ட் பண்ணி உள்ளே போகும். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் தான் கேட்டுச்சு. ஸோ ஓடிபி வந்துடுச்சு. ஓடிபியை போட்டுட்டோம். வெரிஃபைங். கமான் மேன். ரொட்டேட் ஆகுது. வந்துருமோ அரௌண்ட் லோடாகி வந்துருமோன்னு கொஞ்ச நேரமாகவே சுற்றுதே. இதனால் ஓகே ஃபைனலாக அக்கௌண்ட் லாகின் ஆயிடுச்சு. சைன்இன் அண்ட் செக்யூரிட்டி பேஜ், உங்கள் மெயில் ஐடி, ஆப்பிள் ஐடி, அதுக்கப்புறம் வேறங்க இங்கே உங்களோட ப்ரொஃபைல் போட்டிருப்பாங்க. பர்சனல் இன்ஃபோ இது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. உங்களோட மெயில் ஐடியை வந்து க்ரியேட் பண்ண உங்களோட ஆப்பிள் ஐடியை ரிகவரி பண்ணுறது இதாங்க மெத்தடு. இன்னொரு விஷயம் திரும்ப சொல்கிறேன். ஆப்பிள் ஐடி வந்து நீங்கள் வந்து ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுங்கள். ஐக்ளவுட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ரிகவரி பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஐக்ளவுட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா ஜிமெயில்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறம் ஐக்ளவுட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ரிகவரி பண்ண முடியுங்கிறது நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவீங்க. இந்த மாதிரி உங்களோட ஆப்பிள் ஐடி பாஸ்வேர்டு தெரியலைன்னா
நீங்கள் இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து மெத்தட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் அதை பற்றி பயப்படாமல் தாராளமாக அதில் கேட்கக்கூடிய கொஸ்டினுக்கெலாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கனாலே போதும். செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் சேஃபாக இருந்துவோங்க. அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் தான் உங்களோட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ண முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் நம்மளோட டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக டவுட்டை கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.